தளபதியோட இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணமானவங்கள சொல்லிட்டேன். முதல்ல வடிவேல். எதுக்கு எடுத்தாலும் திமுக வலிக்கணும், திமுக வலிக்கணும், திமுக சொன்னவன பூராமே காணாமடா சண்டாளைங்களா. எப்படி முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அவர் அழிக்கணும். அவர் எங்க கால வச்சா விளங்காது. அது கட்டுமரத்தையே ஓச்சாள் ஒண்ணு. ரெண்டாவது ரங்கராஜ் பாண்டியன் சொல்லியிருந்தாப்ல 10 சீட் ஜெயிச்சிருட்டும், நான் அரசியலே பேச மாட்டேன். அவரும் நல்ல மனுஷன், நீ தமிழன் சொன்ன வாக்கை காப்பாற்றும் நினைக்கிறேன். ஒண்ணு. மூணாவது ஒரு விஷயம் சொல்லுறேன், கலைஞரோட கொள்கையும் ஜெயலலிதா அம்மையோட கொள்கையும் தளபதி ஏத்துக்கிட்டாருமா. ஏன்னா இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் பேசுறாங்க, தவிர மூணாவது ஒரு ஆளை பேசல. அதாவது சீமானனும் சாட்டையனும் தான் அவங்க சாடி தளபதியை பேசினார தவிர, பட் தளபதிங்கப்பட்டவர் என்ன செய்யல, டேரக்டா ஸ்டாலின் ஐயா மட்டும் தான் பேசுறாப்ல. அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. அது மட்டும் இல்லாம சாட்டை என்ன தன் கொள்கையை மறந்துட்டாப்ல. கொள்கையை மறந்து தற்குறி கொட்ட